நம்மளுடைய சேனலில் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. ஆனால் இந்த வீடியோ டெஃபினட்டாக எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு சில மாணவர்களுக்கும் கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறோம். எஸ்ஐஆரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2025 இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் இந்த 2025 ஆண்டுக்குரிய வாக்காளர் பட்டியலை ஒரு ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டெப்பில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. இது இந்த அமைப்புக்கு அதெல்லாம் இந்த எஸ்ஐஆரில் நம்ம 2 விதங்களில் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். நிறைய பேருக்கு அவங்களுடைய சொந்த வீடுகளில் ஓட்டர் ஐடியில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலான்னா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். நம்மளுடைய பெற்றோர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களாகவும் அண்ட் வேறு ஊர்களில் வேலை செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆன்லைனில் ஃபில் பண்ணுற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். இந்த ஆன்லைனில் எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. 2 முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேம் ஆதார் கார்ட்லேயும் ஓட்டர் ஐடிலையும் ஒரே மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். இப்போ இந்த மொபைல் நம்பர் ஆதார்லேயும் லிங்க் ஆகிருக்கணும், ஓட்டர் ஐடிலையும் லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் ஓடிபி வரும். அப்போ தான் நம்மளால் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியும். சைன் பண்ணுறது இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆனால் இந்த 2 கண்டிஷனை நீங்கள் முதல்ல செஞ்சுக்கோங்க. ஒருவேளை வேறு மாதிரி இருக்குது சார், மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை, அல்லது நான் ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரும் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பரும் வேறு ஆனால் லிங்க் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி அட்ரஸில் சேஞ்ச் இருக்குது, கரெக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்துக்கும் இதுலேயே வழி இருக்குது. ஆன்லைன்லேயே நம்ம அதையும் சரி செய்து கொள்ள முடியும். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்ஐஆருக்கு பார்த்தீங்கன்னா voters.eci.gov.in இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் வந்துடும். இங்கே போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம், சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர். இதுக்கு முன்னாடி இந்த 2 தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய பேர், அப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் அல்லது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அதை கொடுத்துட்டு நீங்கள் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி கேட்டிங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். இந்த மொபைல் நம்பரும் ஓட்டர் ஐடியோட லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லிங்க் ஆகிருந்தால் அதைவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம லாகின் பண்ணிட்டோம். இங்கே உங்களுடைய பேர் வந்துடும். இந்த இடத்துல 2 விஷயங்கள் இருக்குது. நம்ம ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறதான் போக போகிறோம். நான் முன்னமே சொன்னபடி எல்லா ப்ரிகாஷன்ஸும் அந்த 2 விஷயங்களும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எல்லா டேட்டாவும் தெரியும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி போய்க்கலாம். இல்லை எனக்கு என்னுடைய எபிக்கில் என்னுடைய இந்த எபிக் ஓட்டர் ஐடி நம்பர் எனக்கு தெரியாது, என்னுடைய பேரண்ட்ஸோட நம்பர் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர். லாஸ்ட் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் 2002, 2005 கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த டைமில் எனக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. அப்போ ஓட்டு இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்மளுடைய பெற்றோர்களில் நிறைய பேருக்கு இந்த எஸ்ஐஆரில் நேம் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், செலக்ட் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா? இதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய எபிக் நம்பர் தெரிஞ்சுன்னா எபிக் நம்பரை போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் வந்துடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் இதை கொடுத்தா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் தமிழ்நாடுன்னு வருதுங்களா? வியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த வியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இதனுடைய லிங்க் erolls.tn.gov.in இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஓகேங்களா? இங்கே உங்களுடைய பேரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். எலக்ட்ரல் ரோலு 2002, 2005 லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. லிஸ்ட்டை வச்சும் டேரெக்டாக நம்ம சர்ச் பண்ணலாம். ஈஸியஸ்ட் வேங்கிறது ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டு சர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இல்லைனா உங்களுடைய நேமை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த நேம் வச்சு எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இப்போ நேம் வச்சு போடுறோம் அப்படின்னா இங்கே நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி இதெல்லாம் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கும். ஓட்டர் ஐடியில் இல்லைன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி வச்சிருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய கான்ஸ்டிடியூன்சி எல்லாம் தெரிஞ்சிடும்.
பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நேம் ஆஃப் த எலக்டார் வந்து இப்போ ஒரு கேண்டிடேட், இப்போ என்னோட பேர் டேனியல்னா நான் டேனியல்னு போடுவேன். ஓட்டர் ஐடியில் தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் டேனியல் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்க, உங்கள் நேமை வந்து டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக தமிழுக்கு போய்க்கும். அதே மாதிரி தான் ஃபாதர் ஆர் மதர் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் லீகல் கார்டியன் நேம், அதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே தமிழுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துட்டு சர்ச் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இதில் எதுவுமே வரல, லாஸ்ட் எஸ்ஐஆரில் என்னோட பேர் இல்லை அப்படின்னா இப்போ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இடத்துல பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இந்த போர்ட்டல்லையும் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை எபிக் ஓட்டர் ஐடி நம்பர் அண்ட் சர்ச் பை மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டு என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக எபிக் நம்பர் தெரிஞ்சுன்னா இந்த நம்பரை போட்டு செலக்ட் யுவர் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா சர்ச் ஆகி காமிச்சிரும். ஆர் அதர்வைஸ் நேம் வச்சு கொடுக்க போகிறீங்க, சர்ச் பை டீட்டெயில்ஸ்னால் இந்த இடத்துலையும் அதே தான், நேம் கொடுத்துட்றீங்க. ரிலேட்டிவ் நேம்னு சொல்லி உறவினர் பெயர்னு போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அல்லது ஏஜ் போட்டுக்கோங்க, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் இருக்கும், அதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா அப்படிங்கிறது வந்துடும். இதில் உங்களுடைய பேர், உங்களுடைய லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதிலே வந்திருக்கும். உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், எபிக் நம்பர் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு உங்களுடைய கான்ஸ்டிடுவன்சி, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி என்ன, அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி என்ன, அப்புறம் வாக்குச்சாவடியினுடைய ஸ்டேஷன், எந்த ஸ்டேஷனை நீங்கள் போட்டீங்க, பார்ட் நம்பர், பகுதி என்ன, அதனுடைய வரிசை எண், சீரியல் நம்பர் என்ன, இது எல்லாமே இதில் வந்துருங்க. அடுத்து உங்களுடைய பிஎல்ஓன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பிஎல்ஓவோட நேம், அவங்களுடைய நம்பர், இஆர்ஓவோட நேம், அவங்களுடைய நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியும் ஃபார்ம் வாங்கி ஆஃப்லைன்லேயும் கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் இதைவே நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போகலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா திரும்ப நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறோம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எபிக் நம்பரை போட்டு சர்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? எபிக் நம்பர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எபிக் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, பார்ட் நம்பர் என்ன, இது எல்லாமே அங்கே டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் எபிக் நம்பரை போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், எபிக்னு போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ப்ரீஃபெச் டேட்டா, எல்லாமே ரெக்கார்டட் டேட்டாவாக இருக்கும், ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா. இங்கேயும் உங்களுடைய பிஎல்ஓட நம்பர், நேமு அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே மொபைல் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஓட்டர் ஐடியோட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி கொடுத்து போய்க்கலாம். ஒருவேளை இந்த ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா, அல்லது எனக்கு வந்து அட்ரஸில் கரெக்ஷன் இருக்குது, நேமில் கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஃபோன் நம்பரை நான் மாற்றணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் 8 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்மளால் செஞ்சுக்க முடியும். கிளிக் ஹியர் டு லிங்க் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது ஃபார்ம் 8. இந்த ஃபார்ம் 8 கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் ஹியர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். சரிங்களா? உங்களுடைய பேரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் 8 அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போகுது. சரிங்களா? இந்த ஃபார்ம் 8ல் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா we can change shifting of address. உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். அதில் அதே அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கீங்களா அல்லது அவுட் சைட் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இல்லை எனக்கு ஒரு கரெக்ஷன் அட்ரஸ் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் இதை கொடுங்க. அட்ரஸில் மட்டும் சேஞ்ச் இருக்குன்னா, இல்லை எனக்கு நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் இது கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது 4 விஷயங்களை மாற்றிக்க முடியும். உங்களுடைய ஃபோட்டோவை மாற்றிக்கலாம், உங்களுடைய நேமில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கலாம், ஆதாரில் வேறு மாதிரி இருக்குது, ஓட்டர் ஐடியில் வேறு மாதிரி இருக்குன்னா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஏதாவது 4 விஷயங்களை ஒரு டைமில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். இந்த விண்டோவில் உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைக் செகண்ட் இதில் ஆதார் டீடைல்ஸ் கேட்பாங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், எபிக் நம்பர்லாம் அங்கேயே வந்துடும். இந்த இடத்துல ஆதார் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் ஆதார் நம்பர் இருக்கும். ஆதாரோட நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆதார் இல்லைன்னா இந்த இடத்துல ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் பை ஆதார் நம்பர், ஐ டோன்ட் ஹேவ் இட் அப்படிங்கிறத கொடுத்துக்கேன். என்கிட்ட ஆதார் நம்பர் இல்லைன்னா அதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் நம்பர் அப்படிங்கிறது செல்ஃப்.
உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல யூ கேன் என்டர் யுவர் இமெயில் ஐடி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரால். நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற போகிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதில் எதெல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நேம் மாற்றிக்கலாம், ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் அல்லது ஏஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிலேஷன் டைப் ஹஸ்பண்ட் ஃபாதர் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ, இத்தனை விஷயங்களை மாற்ற முடியும். ஏன்னா ஏதாவது 4 விஷயங்களை தான் நம்ம ஒரு டைமில் செய்ய முடியும். அப்போ இதில் எதெல்லாம் நீங்கள் மாற்றணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஆதாரில் இருக்கிறபடி அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே தமிழில் வந்துடும். தமிழ்லையும் கரெக்டாக இருக்கான்றதை இது பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கீபோர்டு இருக்கும். இதெல்லாம் லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணால் தான் நல்லது. ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கீபோர்டு ஓப்பன் ஆகும். தமிழில் நம்ம அதுலேயே டைப் பண்ணிக்கலாம். அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது கொடுக்கணும் கரெக்ஷன்ஸ்க்காக. அப்போ அதில் எதெல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துல வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பில் கனெக்ஷன்ஸ், ஆதார் கார்டு இருக்குது, பாஸ்புக் இருக்குது, இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அட்ரஸை மாற்றணுன்னாலும் அட்ரஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். ஃபோட்டோ மாற்றணுன்னா ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதில் நீங்கள் செய்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளேஸ் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சப்மிஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ப்ரிவ்யூ வரும். இந்த இடத்துல கேப்ஷா என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எஸ் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற நம்பர் இங்கே தேவைப்படும். இப்போ உங்களுடைய ஆதார் கார்டை நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வந்ததுக்கப்புறம் இதில் ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் 8 என்ன ஆயிடும் அப்படின்னா சப்மிட் ஆகிடும். இது சப்மிட் ஆகி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற விஷயங்களை பொறுத்து, மொபைல் நம்பர் மட்டும்தான்னா கொஞ்சம் சீக்கிரமாக மாறிடுது. நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறோன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுக்குது. அது சில நாட்கள் வரைக்கும் கூட ஆகுது. அப்போ அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். இந்த இடத்துல டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கும், ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறத, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரை போட்டு இதனுடைய ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் யூ மேக் ஆல் த சேஞ்சஸ், எல்லா சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தபடி உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களுக்கு போகலாம். ஒருவேளை ஒரு சிலருக்கு ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் இதுவும் மாறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எரர் காட்டும் அக்னாலஜ்மெண்ட்டில். அப்போது ஆதார் கார்டில் இனிஷியல் முன்னாடி இருந்துச்சுன்னா இங்கேயும் நீங்கள் இனிஷியல் முன்னாடி தான் வைக்கணும். ஆதார் கார்டில் இனிஷியல் பின்னாடி இருந்தால் இங்கேயும் பின்னாடி தான் வைக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ எல்லாமே மாறி வந்துருச்சு, மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடுச்சு, எல்லாமே ஐ எம் ரெடி டு கோ வித் அப்படின்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் அதே மாதிரி தான் எபிக் நம்பர் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மொபைல் நம்பர் என்டர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். ஓடிபியை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை ஓடிபி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் காட்டும். இப்போது என்னுடைய சினாரியோவில் ஏஜ் வந்து லெஸ் தேன் 38 இருக்கிற யாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிசேபிள் ஆயிரும். ஏன்னா அவங்களால 2002 2005 அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு அது வராது. இப்போ மை பேரண்ட்ஸ் நேம் அண்ட் ஃபாதர் நேம், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர்னுடைய பேர், அம்மா அப்பா தாத்தா பாட்டியோட பேரெல்லாம் எஸ்ஐஆர் 2022 இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இல்லை யாரோட ஆப்ஷனும் முன்னாடி இல்லை சார் அப்படின்னா, ரெண்டுமே கிடையாது, யாருக்குமே இல்லை அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கும். எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இது வாக்காளருடைய டேட் ஆஃப் பர்த். அடுத்து அவங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் ஸ்பவுஸ் நேம் ஆப்ஷன், கல்யாணமாக இருந்தால் அதை நீங்கள் போடலாம். அடுத்து அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஆதார் கார்டு, ஆதார் நம்பர் எல்லாம் ஆப்ஷனல். அவங்களுடைய எபிக் நம்பர் தெரிஞ்சு, ஃபாதர் மதரோட எபிக் நம்பர் தெரிஞ்சுன்னா அதையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 MB வரைக்கும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா your enumeration form will be submitted. அதுக்கு ஒரு acknowledgement நம்பர் வரும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதில் வந்து எனக்கு அம்மா அப்பாவோட பேர் வந்து ஆல்ரெடி எஸ்ஐஆர் 2002 அல்ல 2005 இருக்குது அப்படின்னா go with the செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய டேட்டா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடத்துல 2002 உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் டேட்டாவெலாம் எடுத்து வச்சுருக்கணும். அந்த டேட்டா எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல
அசம்பிளி கான்ஸ்டுவன்சி என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கோயம்புத்தூரில் எந்த தொகுதி, சென்னையில் எந்த தொகுதி, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலிங் ஸ்டேஷன் 2002 அல்லது 2005 எந்த இடத்துல ஓட்டு போட்டாங்க அது. அப்புறம் பார்ட் சீரியல் நம்பர் 2002 அல்லது 2005 உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன, அதில் உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன, இந்த ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்களுடைய செலக்ட் ரிலேஷன்ஷிப் வித் அபவ் மென்ஷன் ரிலேட்டிவ், அப்பாவோடதா அம்மாவோடதா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து கரெக்டாக காமிச்சிரும். ஓகேங்களா, கரெக்டாக காமிச்சிரும். இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வருது. பட் இந்த நம்பர்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக வந்துடுது. இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. நான் ஃபேஸ் பண்ணது அதான் இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஃபெச் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. இதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி சப்மிட்டட். உங்களுடைய எனுமரேஷன் ஃபார்ம்ங்கிறது சப்மிட் ஆகிடும். ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்ஐஆர் ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்ஐஆரில் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த வரக்கூடிய எலெக்ஷனில் நம்மளால் ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமையை நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ அதனால் உங்களுடைய எஸ்ஐஆரை எதர் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.